என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருவதை கண்டித்து அதிமுக நடத்தவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராகவும் சிறுமிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அரங்கேறி வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து வருகிற 24ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி அதிமுக சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஒரிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு விவாதத்திற்கு பின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற டிரம்பை விட கமலா ஹாரிஸ்கே அதிக வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் ஆகியோரிடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் கமலா ஹாரிஸ், டிரம்ப் ஆகியோரின் நேரடி விவாதம் நடைபெற்றது. பணவீக்கம், கருக்கலைப்பு உள்ளிட்டவை குறித்து டிரம்ப் கருத்துக்களை முன்வைக்க ஜனநாயகத்தின் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்க வைத்தவர் டிரம்ப் என கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டினார். இதையடுத்து கமலாவுடனான விவாதத்தில் மீண்டும் பங்கேற்கப் போவதில்லை என டிரம்ப் அறிவித்த நிலையில் கமலா ஹாரிஸ்க்கு மக்களிடையே செல்வாக்கு கூடி வருவதாக CNN உள்ளிட்ட ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து 35ஆம் நாள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் குடியரசுத் தலைவர் வரை சென்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தங்களை சந்திக்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை எதிர்த்து போராட்டம் வலுத்து வருகிறது. இந்நிலையில் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற எச்சரிக்கையையும் மீறி 35வது நாளாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் துரித நடவடிக்கை எடுக்காத சுகாதாரத்துறை செயலர், கொல்கத்தா காவல் ஆணையர் ஆகியோர் பதவி விலக கோரி சுகாதாரத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடந்து வருகிறது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் வரை சென்றும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நேரலையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த மம்தா ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.